ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பகவதி கிச்சன். நான் இன்றைக்கி ரோட் சைட் பால் கடம்பு செஞ்சு காட்ட போகிறேன். நீங்கள் மார்க்கெட்டில் பால் கடம்பு வாங்கி சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. அதை விட சூப்பராக நம்ம வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக இது வாயில் போட்டாலே மெல்ட் ஆயிரும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் கொடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். புது வீடியோஸ் பற்றின அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். பால் கடம்பு செய்கிறதுக்கு நான் இங்கே 10 கிராம் சைனா கிராஸ் எடுத்துருக்கிறேன். இது ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு சைனா கிராஸ் நல்லா கழுவிக்கலாம். ஒரு தடவை கழுவிக்கிட்டு இந்த மாதிரி பாருங்கள், கழுவி வச்ச சைனா கிராஸில் கொஞ்சம் வெதுவெதுப்பான பால் ஊற்றி கொஞ்சம் ஊறட்டும். இது அப்படியே சாஸ்பேனில் 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வரட்டும். பால் பொங்கி வரும்போது ஒரு 1/2 கப்பு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் கட்டிங்க ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 கப்பு சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே பாலில் ஊற வச்சிருக்கிற சைனா கிராஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாலில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த சைனா கிராஸ் கரைஞ்சி வரணும். இன்னும் சரியாக கரையலை. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் 1/2 டீஸ்பூனு கார்டமம் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சைனா கிராஸ் கரைஞ்சிச்சு பாருங்கள். இப்போ இங்கே நான் ஒரு கேக் டின் எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் தட்டு வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த பாலை ஃபில்டர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்த பால். இது வேணால் நீங்கள் வெளியவே ரூம் டெம்பரேச்சரில் வைக்கலாம். சீக்கிரம் வேணால் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். நான் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்த வெளியே தான் 2 மணி நேரம் ஆச்சு. நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இந்த சைட்ஸ்லாம் ஸ்க்ராப் பண்ணிவிட்டு டீமோல்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் பீசஸ் கட் பண்ணிக்கலாம். பால் கடம்பு பாருங்கள், சூப்பராக வந்திருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வாயில் போட்டாலே மெல்ட் ஆயிரும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியான பால் கடம்பு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.